ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தா சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். நீங்கள் நேற்று வரலாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ராசியில் குரு இருந்தார், எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது. ராசியில் குரு இருந்துட்டாருன்னா ராமன் காட்டுக்கு போன கதை தான். ராஜ்யமே உங்கள் கையில் இருந்தாலும் அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஒரு பிரகாசமாக சந்தோஷமாக வெளியில் எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஒரு 4 பேர் முன்னாடி சந்தோஷமாக இருந்தாலே கண்ணுப்பட்டு போயிடும். இப்போ இன்றைக்கி காலம் அப்படி போயிடுச்சு. அதே போல் மிதுன ராசி என்பர்களே, பல பேருடைய கண்கள், பார்வைகள், குறிப்பாக திருஷ்டிகள், நிறைய மிதுன ராசிக்கு நிறைய திருஷ்டி இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, நிறைய திருஷ்டி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, நிறைய திருஷ்டி இருக்குது.
அப்போ இந்த திருஷ்டிக்கு எல்லாம் என்ன காரணம்? அதுதான் ராகுவுடைய 5வது திரிகோண தொடர்பு. அதே சமயத்தில் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான். பொதுவாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மிகப்பெரிய பாவி 8ஆம் அதிபதியே போய் உட்காந்துருக்கார். 8 10ல் உட்காந்து சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மறைமுகமான பிரச்சனைகள் யாருக்கு? மிதுன ராசிக்கு பல மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மாணவ செல்வங்களாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அவனுக்கு ஸ்கூலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை பேரண்ட்டு தான் எடுத்து சாமி உங்களுக்கு இப்படி இருக்குது, சாமி என் பையனுக்கு அப்படி சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அல்லது குடும்ப பெண்கள், குடும்பம் பண்ணுற இடத்துல மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, அல்லது கணவன் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, மனைவியே பிரச்சனையாக இருப்பது. அப்போ குடும்ப பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை. அதே போல் மிதுன ராசியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாபில் வரக்கூடிய ப்ராப்ளம். வேலையே பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி, வேலை இருக்குமா போயிடுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, வேறு வேலைக்கு போகலாமா, ஜம்ப் பண்ணலாமா, புது வேலையை தேடிக்கலாமா. அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். மிதுன ராசிக்கு உங்கள் கீழே வேலை செய்யக்கூடியவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. அவங்களே உங்களை மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய வகையில் உங்களை போட்டி பொறாமையாக அதிகரிக்கும். மெயினாக ஜாபில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அது நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் ஜாபு, ஃபைனான்ஸு, பேங்க் செக்டரு, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், என்ன எவ்வளோ ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரிதான். அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்சாக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெள்ளி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஹோல்சேலு, ஷோரூம்ஸு, பெரிய பெரிய 2 வீலர் ஷோரூமாக இருக்கலாம், அல்லது கார் ஷோரூமாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. குறிப்பாக இந்த மிதுன ராசிக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வருவதே இல்லை. நான் அதில் தான் சாமி சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அரசியல் அதே போல் மிதுன ராசிக்கு அரசியல் அவ்வளோ ஒத்து வருவதே இல்லை. ஒரு அதிர்ஷ்டத்தில் உள்ளே வந்துட்டுருப்பாங்க, ஒரு அதிர்ஷ்டத்தில் மேலே வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தவம் இருக்கணும். இப்போ கூட நான் நியர்பையாக பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சால் தான் சார் இந்த வாட்டி நீங்கள் ஜெயிக்க முடியும்னு ஒரு முக்கியமான தலைவருக்கு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். சென்ற முறை போல் நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வாட்டி அலட்சியமாக இருக்காதீங்க சார், ஒன்றா இருக்கணும்னு ஒரு இடத்துல நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அப்போ அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கதாசிரியர்கள், டைரக்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க, துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அதே போல் மெயினாக கதாசிரியர்கள் மற்றும் வசனகர்த்தா, அப்புறம் மியூசிக் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல் அரசியல் நண்பர்கள் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லதை செய்கிறது. படிப்படியாக தை பிறந்தா வழி பிறக்குங்கிற கதையாக இனிமேல் உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம்
மிதுன ராசி அன்பர்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தும்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த புதிய வாழ்க்கை ஆரம்பம்ங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். ஆமாப்பா, உண்மைதான் சாமி. இந்த ஜனவரிலேருந்து இந்த தை மாதத்துலேருந்து நான் புதுசாக ஒரு சங்கல்பம் எடுக்க போகிறேன், புதிய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, பழைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி, பழைய அவப்பெயர்கள் எல்லாம் விலகி, பழைய துன்பங்கள் எல்லாம் விலகி, பழைய திருஷ்டிகள் எல்லாம், திருஷ்டியாக இருக்கலாம், உபதிரவமாக இருக்கலாம், சத்ரு உபதிரவங்களாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள். சில எதிரிகள் குடும்பத்தில் இருப்பதுண்டு, சில எதிரிகள் கூடவே உறவு முறைகளாக இருப்பதுண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஆண் பெண் உறவு முறைகளை வரக்கூடியதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ மெயினாக மிதுன ராசி என்பர்களே, அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள், கஷ்ட நஷ்டங்கள் இவையெல்லாம் விலகி சிறப்பான முறையில் இந்த தை மாதத்துலேருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ எனக்கு இந்த கஷ்டம் தீருமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு வழி இருக்குது. அந்த கஷ்டம் தீர்றதுக்கு வழி இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் மிதுன ராசி அன்பர்களே.